While at the time of Mughal Empire, Tipu Sultan generally ruled the fort. Then after, when it comes to the hands of British, when British captured, British have arrested. வந்து விஜயநகர கிங்டத்தோட சிற்றரசரா இருந்தவர். The total area of this Velur fort வந்து 133 acres. Total area of this Velur fort வந்து King of Sri Lanka, Vikramarajasinghe. Siapa dilepas? Sir. நான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்டேன் சார், கடலூர் கேட்டேன் சார். சிறப்பம்சமாக பார்க்குறப்போ இந்த ஒரு மேஜிக் ஜார் அப்படின்றது கரிகிரி மேஜிக் ஜார் பேர். இது 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கரிகிரி. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஜார் இஸ் ஓகே, ஐ எம் pouring water inside the jar. So where is the water now? Now where is it? Right. This side. Begitu salah tahu. ஐவர் செஸ் போடுறது காம்படிட்டர் எல்லாமே ரெண்டு பக்கமும் விளையாடுனது. வித்தவுட் எனி காம்படிட்டர் போத் ஆஃப் த சைட். Sri Lanka guys.
இங்கே இல்லை அந்த நம்ம நூல லைப்ரரி சுப்பிரமணி Is this real? Yes. Oh, really? Yeah, Subramani. அரசு ஒரு மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருந்து பல தலைமுறைகளுக்கு திரும்பி இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை அறிந்து தெரிந்து உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். They should be cultural ambassadors of தமிழ்நாடு என்ற நல்ல நோக்கத்திலே உங்களை எல்லாம் தேர்வு செய்து உங்களை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்க இந்த நேரத்துல இங்கே எங்க வெள்ளூர் வந்து மிக பழமையும் பெருமையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம், ஒரு ஊர். இந்த ஊர்ல மிகச்சிறந்த வெள்ளூர் கோட்டை, கிருஷ்ணதேவராயர் காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் கட்டிய ஒரு பழமை வாய்ந்த கோட்டை இங்கே இருக்கிறது. நிறைய ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இங்கே இருக்கிறது. உலக புகழ் வாய்ந்த சிஎம்சி மருத்துவமனை இங்கே இருக்கிறது. இப்பொழுது ஒரு சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்குகிற தங்க கோயில் இங்கே இருக்கிறது. அதே போல பல்வேறு வள்ளிமலை, காட்பாடி வள்ளிமலை என்ற பகுதியிலே ஒரு முருகர் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலே தான் முருகர் பெருமான் வந்து தன்னுடைய வள்ளியை மணந்ததாக, வள்ளியை திருமணம் செய்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. அந்த சிறப்புமிக்க அந்த கோயில் இங்கே இந்த ஊரிலே காட்பாடியிலே வள்ளிமலையிலே அமைந்திருக்கிறது. கிருபானந்த வாரியார் என்று முருகருடைய மிகச்சிறந்த பக்தரும் உலக அளவில் பெயர் போன ஒரு ஆன்மீக தொண்டு செய்த மிகப்பெரிய மாமனிதர் இந்த ஊரிலே காங்கேயநல்லூர் என்ற ஊரிலே பிறந்தார். அவருடைய நினைவு, அவர் வாழ்ந்த வீடு, அந்த பகுதி, அவர் வழிபட்ட முருகர் கோயில் எல்லாம் இங்கே இருக்கிறது. அதே போல தொழில்நுட்பத்திலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக தொழிற்கல்வி பயிற்றுவிக்கிற VIT, வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த வெள்ளூரிலே தான் அமைந்திருக்கிறது. 4000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் அகில இந்திய அளவிலே வந்து தேர்வுகள் நடத்தி, நுழைவு தேர்வு நடத்தி அதிலே தேர்ச்சி பெறுகிற சிறப்பு வாய்ந்த மாணவியர் இங்கே இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் வந்து இங்கே பயில்கிறார்கள். அவர்களுக்கு மிக சிறந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். நீங்கள் எல்லாம் இங்கே எங்களுடைய மாவட்டத்திற்கு வருகை நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பட் since a number is too large and since you all are heading towards since your program is very tightly scheduled, planned, so it is a very but you all deserve it. We have to always நம்மளுடைய roots தான் நம்மளுடைய will stand for us. So whatever we do, our roots will stand for us. So அந்த வகையில இது தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த முயற்சி வந்து ஒரு மிகச்சிறந்த முயற்சி. அது உங்ககிட்ட இருந்து கேட்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நன்றி. நீங்க வந்து ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து we all know that today self development பத்தி மார்க்கெட்ல பல்வேறு புத்தகங்கள் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2-3 ஆத்தர்ஸோட புக்கு தான் இருந்தது. இன்னைக்கு வந்து 50-100 பேரோட புக்கு இருக்கு. ஆனா பல தலைமுறைகளுக்கு முன்னால் திருக்குறளிலே 2 வரிகளிலே வாழ்வியல் நெறி அத்துணையும், வாழ்க்கைக்கு வேண்டிய அத்துணையும் சொல்லக்கூடிய இதுதான் தமிழ் இலக்கியமும் திருக்குறளும். அந்த வகையில நம்முடைய கலாச்சாரம் வந்து உலகிலே தொன்மையான பழமையான ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறத
உங்களுக்கெல்லாம் மீண்டும் உங்கள் பெற்றோர் அதை சொல்லியிருப்பார்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல முயற்சி தான். So this is a small memento as a token of our love. We have made it for each and every one of you, just to represent here the from 14 countries, one we are choosing and giving, but we are எல்லாருக்குமே கொடுத்துருங்க. We are giving to all of you. Please take back home. Please tell that this is a Vellore is a very traditional historical place that you visited, and thank you. You spoke very well. மேல வந்து நம்ம கைகளை தொட்டு நாங்க பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க போனதுல வந்து அப்துல் கலாம் ஐயாட அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு போனோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவரது பொன்மொழிகள் எல்லாமே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அவரது மலர்ந்து பார்க்கும்போது அவர் சொல்லுவார் இல்லையா, நம்ம வந்து பிறந்தது வந்து ஒரு சம்பவமா தான் இருக்கும், ஆனா நம்மளோட இறப்போது சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வாரு. எனக்கு அவர் படிச்சோன்னா அவரது பொன்மொழிகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கு அங்க போனோன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ், என்ன நான் என்னடா பண்ணேன், நான் எப்படிதான் வந்தேன், நான் இங்க இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட குடும்பத்தார் எல்லாமே வந்து அவ்வளவு சொன்ன பெருமையா இருக்கு. என் மகா வந்து இந்தியா போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க எங்களோட அம்மா. அதே மாதிரி பார்த்தா தஞ்சாவூர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே மாதிரி நிறைய மகாபலிபுரம், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். எல்லாமே வந்து எங்களால மறக்க முடியாத ஒரு இடமா காணப்பட்டுச்சு. நாங்க வந்து 7th படிக்கும் போது எக்ஸாமுக்கு படிச்ச எல்லா விஷயங்களுமே வந்து நாங்க இன்னைக்கு வந்து நேர்ல பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. இதெல்லாம் ஏட்டுச்சோடியே நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தது வந்து எங்களோட நாட்டை பொறுத்தல மட்டும் ஒரு பரீட்சைக்கு எப்படி படிக்கணுமோ புள்ளிய பெறணும், அது மட்டும்தான் நம்மளோட திறமைகளை வளர்த்துக் கொள்றதுக்கு. அதுக்கான அங்கீகாரம் வந்து சற்று குறைவாகத்தான் காணப்படும். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, படிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடிச்சுவடிகள் எல்லாம் வந்து நாங்க வந்து கண்டிப்பா பார்த்ததே கிடையாது. ஆனா திருக்குறளோட ஓடிச்சுவடியை வந்து நாங்க பார்த்தோம். ஃபுல்லா ஓடிச்சுவடிகள் மட்டும். தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து எப்படி உருவாக்கணும், அந்த சிற்பத்தை வந்து ரசிக்க மட்டும்தான் முடியும், கண் முன்னாடி கொண்டு வந்து. ஆனா அந்த சிற்பத்தை எவ்வளவு அழகா செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நான் நின்று அந்த பக்கத்துல நீங்க வந்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து உண்மையில வந்து சின்ன சின்ன வயசுலதான் அந்த அண்ணன் மரங்க அக்கா மரங்க அந்த கைகள் வந்து அந்த மண்ணை தொட்டு விளையாடினாங்க. எங்க வீட்டுல எல்லாம் மண்ணே தொட்டு விளையாடுறதுக்கெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க வீட்டுல எல்லாம். ஆனா அந்த மண்ணை தொட்டு அந்த மண்ணுல வந்து எவ்வளவு அந்த கலைகள் வந்து ஒரு கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கும் போது உண்மையுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு வரைதெல்லாம் வந்து நம்ம வந்து போன்ல தான் பார்ப்போம். வரைதல் அப்படின்னு சொன்னா கூகுள்ல டச் பண்ணணும்னு சொன்னா வரைஞ்சிடுவோம். ஆனா அதெல்லாம் வந்து அவங்க கைகளை வரைஞ்சது கலர்லாம் வந்து அவ்வளவு பூசும் போது நம்ம இன்னும் கத்துக்கொள்ளணும் அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. எப்படியாவது போயிட்டு நம்மளும் இதெல்லாம் நிறைய விஷயத்த கத்துக்கணும். ஒவ்வொரு இந்த கலைகள் கரகாட்டமா இருக்கட்டும், மயிலாட்டமா இருக்கட்டும், ஒயிலாட்டமா இருக்கட்டும், ஒவ்வொரு கலைகளும் அதே மாதிரி இல்லாம நம்ம இன்னைக்கு போல ஒரு சாப்பாட்டுக்கு போன இடத்துல அப்படித்தான். இன்னும் சாப்பாடு வேணுமா, வாங்க சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லி எங்க அன்பா கவனிச்சாங்க. எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்ற நாடுல என்னோட தமிழ்நாடு அந்த மாதிரி ரொம்பவே எங்களை வந்து நல்லா அன்பா கவனிச்சாங்க. அப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே வந்து இவங்க வந்து அப்படித்தான் வைங்க, அவருக்கு வந்து ரசத்தை வைங்க அப்படின்னு சொல்லி பாலையில எல்லாம் அன்பையை சேர்த்து பரிமாறினாங்க. அவ்வளவு நல்லா பண்ண சாப்பிட்டேன். பிரியாணி எல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒவ்வொரு சாப்பாடுமே வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு.
அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லேயும் வந்து நல்லா கவனிச்சாங்க. பேர் கீதா, நான் மியான்மர்லேருந்து வந்திருக்கேன். வேர்களை தேடி ப்ரோக்ராம் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம கல்ச்சர் ஹெரிட்டேஜ் நம்ம பாரம்பரியத்தை வந்து தெரிஞ்சுக்காக வந்திருக்கேன். இப்போ நாங்கள் 13வது நாள் இருக்கோம். இப்போ நாங்கள் வேலூரில் இருக்கோம். வேலூர் இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு மியூசியமுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற சிற்பச்சலைகள் அப்புறம் வந்து மிருகங்களுடைய காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து ஏற்படுத்தி தந்த மினிஸ்டர் சார் சிஎம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நாங்கள் வேலூர் கோட்டையும் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ.